என்ன பார்க்க போகிறோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டூட்டியில் இந்த டைப் ஆஃப் கொஷின் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க டிஎன்பிசிலையோ ஆர்ஆர்பிலையோ. ரைட்டு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் பாருங்கள். இந்த கொஷினை ஒவ்வொரு கொஷின் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் பாப்புலேஷன் 7% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, 2 வருஷத்துக்கு. அதேமாதிரி அடுத்த கொஷின், ஒரு மிஷினோட தேய்மானம் 8% குறைஞ்சிட்டே வருது 2 வருஷத்துக்கு. சரியா, மூணாவது கொஷின் பாருங்கள், அதே கொடுத்து பின்னத்தில் கொடுத்துருக்காங்க 16.2/3%ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இப்படி கொடுத்தா எப்படி செய்யணும்? சரியா, நாலாவது கொஷின் பாருங்கள், அதேமாதிரி பின்னத்தில் கொடுத்துருக்கு. ரைட்டு. அஞ்சாவது கொஷின் பாருங்கள், இதுக்கு முன்னால் ஒரே பர்சன்டேஜ் தான் கொடுத்துருந்தாங்க. அஞ்சாவது கொஷினில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வருஷம் 3% இன்க்ரீஸ் ஆகுது, 2வது வருஷம் 7% இன்க்ரீஸ் ஆகுது. ஆறாவது கொஷின், ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட்டு இதில் 4% டிக்ரீஸ் ஆகுது, அடுத்த வருஷம் 6% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் வேரியேஷன் இருக்குது. ஸோ இந்த கொஷினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி காம்பவுண்ட் டெஸ்ட்டில் சம் கொஷின்ஸ் பார்க்கலாம். சரி, இந்த கொஷின் பார்க்குறதுனால சம் ஷார்ட்கட்ஸ், மல்டிப்ளிகேஷன் எப்படி ஷார்ட்கட்ஸை பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். சரியா, அது வந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா? சரி, ரைட். இது எப்படின்னா பேஸ் 100, அதாவது 100ஐ பக்கத்தில் உள்ள நம்பரை எப்படி ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உள்ளது பாருங்கள், 104 × 104. சரியா, இது எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணலான்னு பாருங்கள் ஈஸியாக. சரி, 104 போடுங்க × 104. ரைட்டா, போட்டுட்டு இது 100ஓட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 4 அதிகமாக இருக்குது, அதனால் +4. இதுவும் 100ஓட 4 அதிகமாக இருக்குது, அதனால் +4. ரைட்டா, இது போட்டுட்டு என்ன செய்யணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. 4 × 4 16. ரைட்டு, ஓகேவா? போட்டுட்டு இப்போது இந்த 104 இது ஒரு +4, அப்போ 104 + 4 எவ்வளோ? 108. ஓகேவா? ஸோ 104 பேருக்குன்னா எவ்வளோ ஆகும்? 10,716. ரைட்டா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள். 96 × 96. ரைட்டா? சரி, 96 இது எவ்வளோ? 100ஓட கம்மியாக இருக்குது பாருங்கள் இதில். அப்போது -4 போடுங்க. கம்மியாக இருக்குன்னா -4. ரைட்டா? அப்போது இங்கேயும் -4 கம்மியாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? அடுத்து பெருக்கணும். 4 × 4 16. ரைட்டா? அப்போது 96 இதுங்க -4. ஸோ 96ல் 4 போச்சுன்னா அவ்வளவு 92. ரைட்டு, ஓகேவா? அப்போ 96 × 96 பேருக்குன்னா 9216. அடுத்து பாருங்கள். இப்போ அடுத்தது பாருங்கள், 103 × 107. இது எப்படி பெருக்கலாம்னா 103 107. ரைட்டா? இது 100ஓட 3 நம்பர் அதிகமாக இருக்குது, ஸோ +3. இது 100ஓட 7 நம்பர் அதிகம் இருக்குது, ஸோ அதனால் +7. சரி, இப்போ எப்படி செய்யணும்? அதே மாதிரி இதை ரெண்டுத்தையும் பெருக்கிடுங்க. 3 21. ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போ என்ன செய்யணும்? இதையும் கூட்டிக்கலாம், அல்லது இதையும் கூட்டிக்கலாம். ரைட்டா? எல்லாம் ஒன்று தான் ஆகும். ஸோ 103 + 7 ஆகும் 110. ரைட்டா? 107 + 3 கூட்டினாலும் 110 ஆகும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் பேருக்குன்னா எவ்வளோ ஆகும்? 11,021. அடுத்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 96 × 94. ரைட், இது எப்படி பெருக்கலாம்? 96 94. இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 100ஓட -4. இது 100ஓட -6 கம்மியாக இருக்குது. இப்போ என்ன செய்வோம்? அடுத்து இது ரெண்டுத்தையும் பேருக்குவோம். 4 × 6 24. அதுக்கடுத்து இது 96 -6 எவ்வளோ ஆகும்? 90. அதை இதை கூட போட்டுக்கலாம். 94 -4 90. ரைட்டா? சரி, ரைட். இப்போ சம்முக்குள்ளே போகலாம். இந்த மல்டிப்ளிகேஷன் மெத்தடு வேணுன்னா நம்ம இன்னொரு இதில் போட்டிருக்கோம் உங்களுக்கு வீடியோவில், அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துவாங்க. உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்தில் ஆண்டு ஒன்றுக்கு மக்கள் தொகை அதிகரிக்கு எத்தனை % அதிகரிக்கு? 7% அதிகரிக்கு. ரைட்டா? எத்தனை %? 7% அதிகரிக்கிறது. இப்போ வந்து அதுக்கு வந்து எவ்வளோ இருக்குது? 90,000 பாப்புலேஷன் இருக்குது. 2 வருஷம் கழிச்சு அது எவ்வளோவா ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இது எப்படி செய்யணும்னா 90,000 × எத்தனை % அதிகரிக்கு? 7% அதிகரிக்கு. ஸோ 107%ன்னு போடணும். ரைட்டா? அதாவது 7% அதிகரிக்கிறதுனால 100லேருந்து 107% ஆகிருக்கு. 2 வருஷம்னால 2 தடவை போடுங்க.
ரைட்டா. அப்போ 90,000 இன்ட்டு 107% எப்படி இருந்தால் 107 டிவைட் பை 100 இன்ட்டு 107 டிவைட் பை 100. ரைட்டா. இந்த 2 0 கேன்சல், 2 0 கேன்சல். இப்போ என்ன இருக்குது 107 இன்ட்டு 107 இன்ட்டு 9. இதுக்கு தான் நம்ம இதுக்கு முன்னால் அந்த மல்டிப்ளிகேஷன் மெத்தட் பார்த்தோம். ரைட். இப்போ 107 இன்ட்டு 107 எப்படி பெருக்கலாம் 107 இன்ட்டு 107. இது 100ஓட எவ்வளோ அதிகமாக இருக்குது +7. இது 100ஓட எவ்வளோக்கு +7. சரி. அப்போது இப்போ என்ன செய்வோம் 7 இன்ட்டு 7 49. ரைட். இப்போது இதையும் கூட்டிங்க 107 +7 எவ்வளோ இருக்கும் 114. ரைட்டா. இப்போ 107 இன்ட்டு 107 114. ஓகேவா. இது கூட மிச்சம் எனக்கு 9 பெருக்கணும். இப்போ 114 49 இன்ட்டு 9. 9 9 81 8 4 9 36. 36 44 ஆகும். இது 4 4 9 36. 36 மீதி 4 40. மீதி 4 9 9 13 மீதி 1 9 10. ரைட்டா. ஆப்ஷன் டி. ஓகே. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு மிஷின் இருக்குது, அது தேய்மானம் ஆகிட்டே இருக்குது. எத்தனை சதவீதம் 8% தேய்மானம் ஆகிட்டு இருக்குது. இப்போ அதோட வேல்யூ 50,000. 2 வருஷத்துக்கு அப்புறம் இது எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி. தேய்மானம் தான் குறைஞ்சிட்டே வருது. ஸோ அப்போ என்ன செய்யணும் 50,000 இன்ட்டு 8% தேய்மானம். அப்படின்னா என்ன அர்த்தம் 8 கழிக்கணும் 100லேருந்து. அப்போ 92% இன்ட்டு எத்தனை வருஷம் 2 வருஷத்துக்கு. ஸோ 92%. ரைட்டா. இப்போ இது எப்படி எழுதலாம் 50,000 இன்ட்டு 92/%னால 100 இன்ட்டு 92/100. 2 0 கேன்சல், 2 0 கேன்சல். இப்போ 92 இன்ட்டு 92 இன்ட்டு 5. 92 இன்ட்டு 92 எப்படி பெருக்கலாம். இது 100ஓட எவ்வளோ கம்மியாக இருக்குது -8. இது 100ஓட -8 கம்மியாக இருக்குது. ரைட்டா. சரி. இப்போ என்ன செய்யணும் கண்டிப்பாக இருக்கணும் 8 இன்ட்டு 8 64. இங்கே 92 -8. 92ல் 8 போச்சுன்னா எவ்வளவு 84. ரைட்டா. ரைட். 84 ஆக 90. ரைட். இப்போது இன்ட்டு எவ்வளோ இருக்குது மீதி 5 இருக்குது. இப்போ 8 4 6 4 இன்ட்டு 5. 4 5 20 மீதி 2 6 30 32 மீதி 3. 4 5 20 23 மீதி 2 8 5 40 42. ஆப்ஷன் டி. ஓகே. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இதுக்கு நம்ம சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். ரைட்டா. ஸோ இப்போது ஒரு 20%ன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. 20% இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்டா. அப்போ 20% இன்க்ரீஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா 20/100 அடித்தா என்ன ஆகும் 1/5. சரியா. இன்க்ரீஸ்னால் என்ன செய்யணும்னா இதை அப்படியே கூட்டிடணும். கூட்டினா என்ன ஆகும் 6/5. ஓகேவா. ரைட். 20% டிக்ரீஸ் அப்படின்னா என்ன செய்யணும்னா 20/100 எவ்வளோ ஆகும் அதே 1/5. டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன செய்யணும் இதை அப்படி கழிக்கணும். இப்போ 5ல் 1 போனால் 4. இப்போ 4/5. ரைட்டா. இந்த கான்செப்ட் யோசிச்சு தான் நம்ம இந்த சம் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள் 16 2/3% வந்து என்ன ஆகுது மிஷின் இட்ஸ் டிபாசிட்ஸ் ஆனுவலி வேல்யூ தேய்மானம் அடையுது. சரியா. இது டிபாசிட் கிடையாது, டிப்ரிசியேஷன், அதாவது குறையுது, டிப்ரிசியேஷன் ஆகுது, தேய்மானம் அடையுது. ஸோ அப்போ 2 வருஷம் கழித்து அதோட விலை எவ்வளோ இருக்குன்னு கேட்கலாம். தேய்மானம் இருந்தால் குறையுதுன்னு வைக்கும் அர்த்தம். சரி. 16 2/3% என்னது 16 2/3%. அப்படின்னா 3 14 48. அப்போ +2 எத்தனை 50. அப்போ 50/3%. சரியா. அப்போ 50/3%னா 50/3 இன்ட்டு 1/%க்கு 100. ரைட்டா. ஓகே. படித்தா என்ன ஆகும் 1 0 கேன்சல், 5 5 5 10. அப்போது 1/3 6. ரைட். இந்த ஃப்ராக்ஷன் 1/6. 16 2/3னா 1/6ன்னு வந்துருச்சு. ஓகேவா. சரி. இப்போ என்ன கொடுக்குது தேய்மானம் அடையுது. தேய்மானம் அடைதல் வந்து குறையுதுன்னு சொல்லியிருக்கேன். இதுலேருந்து இதை கழிக்கணும். அப்போ கழிச்சா என்ன ஆகும் 6ல் 1 போனால் 5/6. ஓகேவா. சரி. இப்போ கணக்கு பாருங்கள் 18,000 இன்ட்டு 5/6 குறைஞ்சதுனால
இன்ட்டு 2 வருஷம், அதனால் இன்னொரு 5/6. ஓகேவா? கேன்சல் பண்ணுவாங்க. 3 18 0 0 0 4 5 30 0 0. ரைட்டா? இப்போ 500 இன்ட்டு 5 இன்ட்டு 5 5 25 25 25 25 இன்ட்டு 500 எவ்வளோ ஆகும்? 12500. ஆப்ஷன் பி. ரைட்டு, ஓகே. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 36,000 இருக்காங்க இப்போது. ஆனால் 50/3% ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 வருஷம் கழித்து என்னவாக இருக்கும் அந்த பாப்புலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். இப்போது நம்ம இதை எப்படி எழுதணும்? 50/3%, 50/3% எப்படி எழுதலாம்? 50/3 இன்ட்டு பர்சன்டேஜுக்கு 1/100. சரியா? அப்போ ஓகம்போது ஈகம்போதா 100. ஸோ 1/3 6. ரைட்டா? இப்போ 1/6. இது என்ன சொல்லியிருக்கு? நான் இதுக்கு முன்னாடி சொன்னது பாக்கி தான். இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் நினச்சினோம் கூட்டணும். அப்போ கூட்டினானது 7/6. ரைட், ஓகேவா? இப்போ சம் பாருங்கள். 36,000 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 7/6 எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷம். ஸோ 7/6. ஓகேவா? அடுத்து என்ன ஆகும்? 1 6 6 6 36 0 0 0 1 6 6 1 0 0 0. ஸோ 7 இன்ட்டு 7 இன்ட்டு 1000 எவ்வளவு? 49,000. ஸோ பாப்புலேஷன் 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது? 49,000 ஆகுது. ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜ் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2ஆவது வருஷம் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னால் உள்ள சம்பளம் அப்படின்னா ஒரே பர்சன்டேஜ் தான் இருக்கும். சரியா? இப்போ 2 விதமான பர்சன்டேஜ் இருக்குது. சரி, இப்போ வந்து 10,000 இருக்குது. 2 வருஷம் கழிச்சு அந்த வேல்யூ என்னவோ மாறும்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி, இப்போ இதை எப்படி எழுதலாம்? 10,000 இன்ட்டு ஃபஸ்ட்டு இருந்து 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 103% இன்ட்டு அடுத்தடுத்துன்னா 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 107%. ரைட்டா? சரி, இப்போ இதை எப்படி எழுதலாம்? 10,000 இன்ட்டு 103/100%னால இன்ட்டு 107/100. ரைட்டா? இந்த 2 0 2 0 கேன்சல், 2 0 2 0 கேன்சல். மீதி என்ன இருக்குது? 103 இன்ட்டு 107 இன்ட்டு 1. சரி, 103 107 எப்படி பெருக்கலாம்? இது 100ஓட எவ்வளோ கம்மி கூட இருக்குது? 3 கூட இருக்குது. ஸோ +3. இது 100ஓட 7 கூட இருக்குது. ஸோ +7. சரியா? இப்போ என்ன செய்யலாம்? 3 இன்ட்டு 7 21. இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும். 21. ரைட்டா? சரி, அப்போ என்ன செய்யணும்? இப்போது இது 103 + 7 எவ்வளவு? 110. ரைட்டா? அல்லது இது கூட பார்த்துக்கலாம். 107 + 3 110 சேமாக தான் ஆகும். ஸோ 14,021 இன்ட்டு 1 எவ்வளவு? 14,021. ஆன்சர் ஏ. சரி, ஓகே. அடுத்த கொஷின். இப்போது இந்த கொஷின் பாருங்கள். இப்போ பாப்புலேஷனில் மக்கள் தொகை வந்து ஃபஸ்ட் ஆண்டு 4% கம்மியாகுது, அடுத்த ஆண்டு 6% கம்மியாகுது. ஸோ இப்போ 10,000 இருக்குது, 2 வருஷம் கழிச்சு என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஓகேவா? சரி, இது எப்படி செய்யலாம்? 10,000 இன்ட்டு 6% கம்மியாகுது. அப்போது 100 - 6 எவ்வளோ? 94% இன்ட்டு அடுத்த வருஷம் எவ்வளோ கம்மியாகுது? 6% கம்மியாகுது. அப்போது சரி, ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ? 4%. அப்போ வந்து இது வந்து என்ன ஆகும்? 96%. ரைட்டா? அடுத்த வருஷம் எவ்வளவு? 6 கம்மியாகுது. 6 கம்மியாகுதுன்னா 100 - 4 6 94%. ரைட்டா? சரி, அப்போ இதை எப்படி எழுதலாம்? 10,000 இன்ட்டு 96/100 இன்ட்டு 94/100. 2 0 2 0 கேன்சல், இந்த 2 0 2 0 கேன்சல். ஸோ அப்போ 96 இன்ட்டு 94 இன்ட்டு 1. சரி, இப்போ 96 இன்ட்டு 94 எப்படி பெருக்கலாம்? 96 இன்ட்டு 94. 100ஓட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 4 கம்மியாக இருக்குது. அப்போ -4. இது 100ஓட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 6 கம்மியாக இருக்குது. அப்போ -6. இப்போ என்ன செய்யலாம்? இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும்.
சரியா? பெருக்கணும் 4ஆக 24 ரைட். அடுத்து என்ன செய்யணும்? 96 இதுனா -6. இப்போ 96ல் 6 போனால் 90. அது இதனால எடுத்துக்கலாம், எல்லாம் சேம் தான். இப்போ 94ல் 4 போனால் எவ்வளவு? 90. சரியா? ஸோ ஆப்ஷன் 9024 ஆப்ஷன் டி ரைட்டா? இப்போ இந்த நம்ம மேத்தமெட்டிக்ஸ் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து ஷார்ட்டாக செய்யணுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் 100 பேஸ் உள்ளது ஒரு வீடியோ இருக்குது, அது நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும் ரைட்டா? அடுத்த கிளாஸில் வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் செகண்ட் பார்ட் பார்க்கலாம். செகண்ட் பார்ட் என்னென்னா எத்தனை வருஷத்தில் எத்தனை மடங்காக மாறும் அப்படிங்கிற கொஷின்ஸ் இருக்குங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸ் டைப்ஸ் பார்க்கலாம். ரைட், ஓகேவா? ரைட், தேங்க்யூ.